Hello students, have a fantastic day. I am very glad to meet you in this session. Today we are going to learn Unit 3 Prose. The prose topic is Isaac Newton, the ingenious scientist. Here they have given warm-up activity. In the warm-up activity, they have given some scientist picture. You should, and already they have given names in the box, so you should find out the you should write the names down the scientist. Okay, and now we are going to read the lesson. Yes, before going to the lesson, I want to discuss about the lessons. Yes, if you study or read any biography or autobiography or life sketch about any personalities or celebrities, any field celebrities, it guides us and it motivates us. Okay, how the person work hard to reach the place. சரியா, ஒரு பர்சனாலிட்டி, ஒரு செலிப்ரிட்டி, அது வந்து தலைவர்களாக இருக்கலாம், இல்லை எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை போய் நம்ம படிக்கிறப்ப தான் தெரியும் அவங்க வந்து ஒரு லெவலை அடையிறதுக்கு எவ்வளவெல்லாம் முயற்சி பண்ணி ஒரு வாய்ப்பை, அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பையெல்லாம் அவங்க எப்படி அதை பயன்படுத்தி முன்னாடி வந்திருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஃபீல்டு, நான் சயின்டிஸ்டாகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், இல்லை சினிமா துறையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம். நம்ம அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு போய் நம்ம படிக்கிறப்ப தான் அவங்க இன்றைக்கி இருக்கிற அந்த நிலைமையை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து படிக்க வேண்டிய ஒன்று. சரியா, அப்போ தான் நம்ம வந்து தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறப்ப, இந்த மாதிரி ஒருத்தருடைய லைஃப் ஸ்கெட்ச் படிக்கிறப்ப நம்ம அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது தான் நம்ம இந்த ஐசக் நியூட்டன். அவர் எப்படி இருந்தார் சின்ன வயசில், எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை இருந்தது, அதையெல்லாம் மீறி அவர் எப்படி வந்து சயின்ஸ் அப்படின்னாவே ஐசக் நியூட்டன் இல்லாமல் நம்ம சயின்ஸை தாண்டி போகவே முடியாது. நம்ம நிறைய நீங்கள் சயின்ஸ் புக்கில் நியூட்டனுடைய லாஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அவருடைய லாஸ் இல்லாமல் இன்றைக்கி சயின்ஸே இல்லை, எல்லாத்துலேயும் அந்த அவருடைய சயின்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து எப்படி வந்து அதை இவ்வளோ ஒரு கண்டுபிடிப்பு இந்த உலகத்துக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி அவருடைய லைஃப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரப்போ கூட நம்ம அதையே விட்டு கொடுக்காம போராடி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நவ் வி கோயிங் டு ரீட் த லெசன். எஸ், இந்த ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவர் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு வந்தது. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லாஸ், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நியூட்டனுடைய 3 laws எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த 3 laws தான் வந்து நிறைய கண்டுபிடிப்புக்கான ஒரு பேசிக்காக அமைஞ்சுது. அவருக்கு அப்புறம்தான், அவருடைய அந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம்தான் நம்மளுடைய சயின்ஸே ஒரு சயின்ஸ் வேர்ல்டுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்தது அவருடைய அந்த இன்வென்ஷன் தான். இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருந்தார். அப்படிப்பட்ட இவரை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒன்று. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் எல்லாம் படித்தோம்னா நம்ம வந்து நம்ம மைண்டில் அதை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம அதை நம்ம லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான பயோகிராஃபி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக அமையக்கூடிய ஒன்று. இந்த ஐசக் நியூட்டன் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இவர் வந்து எந்த கண்ட்ரி சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவங்க சின்ன வயசுலேயே அப்பா தவறிடுறாங்க. அவங்க அம்மா வந்து இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க பாட்டிக்கிட்ட வளர்கிறாங்க. அப்படி பாட்டிகிட்ட வளர்கிறப்ப அவங்க என்னென்ன கஷ்டத்தையெல்லாம் அனுபவித்து எப்படி மேலே வராங்க அப்படிங்கிறது தான் இந்த lesson. Okay, so let's start to read the lesson. Yes, on Christmas Day in the year 1642, Isaac Newton was born at the small village of Woolsthorpe in England. Little did his mother think when she beheld her newborn baby that he was destined
to explain many matters which had been a mystery ever since the creation of the world. Yes, இவர் வந்து he was born in England, born on Christmas Day 1642. While when he was born at the time, his mother thought that he going to make more creation mysteries in the world. அவங்க அம்மாவுக்கே தெரியுது அவனை வந்து பிறந்தவனை அவரை கையில் வச்சிருக்கிறப்பவே இவன் வந்து ஏதோ ஒரு வகையில் சாதிக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தோணுது. Isaac's father being dead, Mrs. Newton was married again to a clergy man and went to reside at North with them. Isaac was left to the care of his good old grandmother, who was very kind to him and sent him to school. In his early years, Isaac was chiefly remarkable for his ingenuity in all mechanical occupations. He had a set of little tools and saws of various sizes manufactured by himself. With the aid of this, Isaac contrived to make many curious articles, at which he worked with so much skill, and he seemed to have been born with saws and scissors in his hand. After his father's death in his small age, he lost his father. After his father's death, his mother married another man and he went away. He stayed in another place. So he come to the under care of his grandma. The grandma was very good and very kind to him. She sent him to the school அனுப்பிச்சு வச்சு படிக்க வைக்கிறாங்க. இன்ஜினிட்டி அப்படின்னா ரொம்ப ஹிஸ் அ கிளவர், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு அறிவாளித்தனம் அவர்கிட்ட இருந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எங்கே ரொம்ப ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மெக்கானிக்கல் இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். எங்கெல்லாம் மெக்கானிக்கல் ஒர்க் நடக்குதோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். அவருடைய பார்ட்டிசிபேஷன் செஞ்சு பாராட்டும் பெறுவார். ஹீ மேட் ஸ்மால் சாஸ், இந்த மாதிரி இந்த பிளேட்ஸ், இதெல்லாம் இந்த மெக்கானிக்கல் ஐட்டம் எல்லாம் என்ன பண்ணுவார்னா ஹீ மேனுஃபேக்சர்டு ஹிம்செல்ஃப். எப்போ பாரு அதையவே உட்காந்து செஞ்சுட்ருப்பார். அவருக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் அவரே தயாரிச்சுக்கிட்டாரு. ஹாவ் பீன் born with இவர் வந்து இப்படி அவர் என்ன ரொம்ப மெக்கானிக்கலில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதையும் சின்ன வயசில் அவர் செய்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்து மற்றவங்க என்ன நினச்சாருன்னா இவர் வந்து பிறக்கிறப்பவே சிசல் அவர் கையில் இருந்திருக்குமோ, சரியா? அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஹீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் டேலண்ட் இன் மெக்கானிக்கல். The neighbors looked with vast admiration at the things which Isaac manufactured, and his old grandmother, I suppose, was never weary of talking about him. Yes, the neighbors எல்லாம் என்னன்னா they are vast, பெரிய அளவில், அட்மிரேஷன்னா சர்ப்ரைஸ், ரொம்ப அவருடைய அந்த வேலை இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அட்மையர் ஆகுவாங்க, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கிராண்ட்மாக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. இப்படி வந்து மதருடைய அந்த ஃபாதர் இல்லை, மதருடைய சப்போர்ட் இல்லை, நம்ம வளர்த்துறோம், அந்த பையன் எப்படி வருவானோன்னு நினச்ச கிராண்ட்மாவுக்கு வந்து ஒரு வியரி எப்படின்னா ஒரிஸ், அவங்களுக்கு எந்த விதமான ஒரிஸும் இல்லை. எப்படியும் இவன் என்ன பண்ணுவான், சாதிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு ஹோப் எல்லாரும் பாராட்டுறதை பார்த்து அவங்களுக்கு வந்துச்சு. He will make a capital workman one of these days. She would probably say, no fear, but what Isaac will do well in the world and be a rich man before he dies. Yes, அவங்களுக்கு அந்த ஹோப் வந்துருச்சு. He will make a capital workman. சரியா, இவ யாருக்கிட்டையும் போய் அடிமையாக வேலை செய்ய மாட்டேன், இவன் கேபிட்டல் ஒர்க்மேன்னா எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒர்க்மேனாக வருவான் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. She would probably say, no fear, but what Isaac will do will the world. எனக்கு வந்து அவன் இந்த உலகத்துக்கு என்ன செய்வான், இப்படி தான் வருவான் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. அண்ட் he be a rich man before he dies. ஆனால் அவன் இருக்கிறதுக்குள்ளேயே அவன் வந்து ஒரு ரிச் மேனாக இருப்பான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது
அப்படின்னா who said this? Isaac's grandma said these words. Some of his friends no doubt advised Isaac's grandmother to apprentice him to a clockmaker. For beside his mechanical skill, the boy seemed to have a taste for mathematics, which would be very useful to him in the profession. And then in due times Isaac could set up for himself and would manufacture curious clocks like those that contain sets of dancing figures which issue from the dial plate when the hour is struck, or like those where a ship sails across the face of the clock and is seen tossing up and down of the waves as often as the pendulum vibrates. எஸ், அங்கே இருக்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கிராண்ட்மா கிட்ட வந்து அப்ரெண்டிஸ்னால் அசிஸ்டன்ட் மாதிரி அங்கே ஒரு கிளாக் மேக்கிங் ஷாப் இருக்குது. இவன் வந்து ரொம்ப இந்த மெக்கானிக்கில் ஹி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் டேலண்ட் இன் மெக்கானிக். ஸோ கிராணி ப்ளீஸ் மேக் ஹிம் டு ஜாயின் இன் அ கிளாக் ஷாப். அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த கிளாக் மேக் பண்ணுற ஷாப்பில் அவனை சேர்த்து விடுங்க, இவனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவர் நல்ல மேக்ஸ்லேயும் டேலண்ட்டாக இருந்தார். தட் ஆல்சோ ஹெல்ப் ஹிம் டு ஹிஸ் மெக்கானிக்கல் ப்ரொஃபஷன். அப்படி போய் சேர்றாரு. சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹி மேக் நியூ ஐடியாஸ் அண்ட் ஹி மேக் நியூ இம்ப்ளிமெண்டேஷன் இன் த கிளாக் மேக்கிங். இப்போ நவ்யடேஸ் இட் இஸ் அ வெரி ஃபெமிலியர். இப்போ கிளாக் ஸ்டக் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து குயில் வந்து கூவுற மாதிரி, மேலே வந்து ஏதாவது ஒரு ஃப்ளவர் மேலே வந்துட்டு போகிற மாதிரி, அந்த வைப்ரேஷனை வைப்ரேட் ஆகிறப்ப பெண்டுலம் வைப்ரேட் ஆகிறப்ப இதெல்லாம் நவ்யடேஸ் வி கேன் சி. இவர் வந்து 16th century அப்படியே இவர் அப்போவே என்ன பண்ணார், இதெல்லாம் உருவாக்கினார். புதுசாக அவருடைய ஐடியாஸை வந்து அந்த கிளாக் மேக்கிங்கில் கொண்டு வந்தார். Indeed, there was some ground for supposing that Isaac would devote himself to the manufacture of clocks, since he had already made one of a kind which nobody had ever heard of before. It was set going not by wheels and weights like other clocks, but by the dropping of water. This was an object of great wonderment to all the people in the neighborhood, and it must be confessed that there are few boys or men either who could contrive to tell him what clock it is by means of bowl of water. இப்படி இருக்கிறப்ப there was some ground for supposing that Isaac would be devote himself to the manufacture of clock. அவர் கிளாக் கடையில் சேர்ந்தாலும் அவர் அந்த கிளாக் மேக்கிங்கே பண்ணாமல் அவருக்கு நிறைய அதில் ஐடியாஸ் வந்து நிறைய கிடச்சிது. அவருடைய புது ஐடியாஸ் தாட்ஸ் எல்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு ஆரம்பித்தார். இது முன்னாடி அவங்களுக்கு தெரியாத ஐடியாஸ் எல்லாம் அதில் கொண்டு வந்தார். இட் வாஸ் செட் கோயிங் நாட் பை வீல்ஸ் அண்ட் வெயிட்ஸ். சரியா, பார்த்திங்கன்னா பெரிய உள்ளுக்குள்ளே வீல்ஸ் எல்லாம் சுற்றும், பெரிய வெயிட் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் முதல் கிளாக் வந்து அப்படி தான் இருந்துச்சு. இப்போ மாதிரி சின்ன கிளாக் இருக்காது, ஒரு பெரிய அளவுலலாம் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் இவர் வந்து எப்படி கண்டுபிடிச்சார்னா, பை த ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர். சரி, அந்த வாட்டர் ட்ராப்லேருந்து நல்லா டைமை மென்ஷன் அணிஞ்சிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். Beside the water clock, Isaac made a son, Jael. Thus, his grandmother was never at a loss to know the hour, for the water clock would tell it in the shade, and the dial in the sunshine. The sun dial is said to be still in existence of Woolsthorpe, on the corner of the house where Isaac dwelt. எஸ், இப்போ நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கனாவே என்ன பண்ணுவாங்கன்னா, வயசானவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க தே டோன்ட் ஹாவ் எனி வாட்ச் இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சூரியனை பார்த்து அந்த நிழல் தரையில் விழுறதை வச்சு ஈஸிலி தே கேன்
சே த டைம், சரியா? அந்த செடியினுடைய நிழல் எந்த பக்கம், மரத்தினுடைய நிழல் எந்த பக்கம் விழுந்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய டைமை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இவர் அந்த மாதிரியெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினது இவர் தான். Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. For instance, the method to what method do you suppose to find out the strength of the wind? He jumped against the wind, and by the length of his jump, he could calculate the force of the gentle breeze, a brisk gale, or a tempest. Thus, even in his boys' sports, he was continually searching out of the secrets of philosophy. Yes, Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. இவர் வந்து அவருடைய நாலேஜை வந்து போய் ரொம்ப படித்தோ அந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து கெயின் பண்ணிக்கல. ரொம்ப அவரை சுற்றி இருக்கிற விஷயங்களை வச்சு அவர் என்ன பண்ணிட்டார், அவருடைய சயின்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டார். ஃபார் இன்ஸ்டன்ஸ், வாட் மெத்தட் டு யூ சப்போஸ் டு ஃபைண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்ட்? நம்ம ஒரு விண்டினுடைய ஸ்ட்ரென்த் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு தோணுனது என்னென்னா, ஹி ஜம்ப்ட் அகேன்ஸ்ட் த விண்டு அடிக்கிற இதுக்கு எதிர்த்தாப்பில் நின்று என்ன பண்ணார், ஜம்ப் பண்ணார். த லென்த் இஸ் ஜம்ப், ஹி குட் கால்குலேட் தி ஃபோர்ஸ் ஆஃப் த ஜென்டில் ப்ரீஸ். அப்படியே அவர் காற்றடிக்கிறப்பெல்லாம் ஜம்ப் பண்ணி பார்த்து அவர் என்னென்னா, ஒரு காற்று வந்து மெதுவாக ஜென்டில் ப்ரீஸ் அப்படின்னா மெதுவாக காற்றடித்தாலும் சரி, இல்லைன்னா ரொம்ப பெரிய காற்றடித்தாலும் சரி, அதையெல்லாம் அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஜம்ப் பண்ணி காற்று அடிக்கிறதுக்கு எதிர் திசையில் நின்று ஜம்ப் பண்ணி அவனுடைய he find out the strength of the air. Thus even in his boys sports he was continuous. அப்போ அவர் ஸ்போர்ட்ஸ் கூட, ஒரு விளையாட்டு கூட அவர் வந்து ஏனோ தானோன்னு ஒரு விளையாட்டு விளையாடல. அந்த விளையாட்டு ஒரு செயலெல்லாம் கூட அவர் சயின்ஸ் எங்கெங்கே இருக்கிறது அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணார், ஹி சர்ச்சிங் அவுட் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவர் விளையாட்டில் கூட என்ன பண்ணார், கண்டுபிடிச்சாரு. Not far from his grandmother's residence there was a windmill which operated on a new plan. Isaac was in the habit of going there frequently and would spend whole hours in examining the various parts. While the mill was at rest, he peered into its internal machineries. When its broad sails were set in the motion by the wind, he watched the process by which he mill stones were made to revolve and crush the grain that was put into hopper. After the gaining a thorough knowledge of its construction, he was observed to be unusual busy with his tools. Yes, நாட் ஃபார் ஃப்ரம் இஸ் அவங்களுடைய அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தாலேயே என்ன இருக்குது, ஒரு விண்டு மில் இருக்குது. விண்டு மில்லுங்கிறது நம்மளுக்கு தெரியும், தோட்டத்துக்குள்ளே போட்டுக்கிறாங்களே பெரிய காத்தாடி மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா, they use that to take that mill is used to take current power from the windmill. அப்போ அவர் he is the mechanic, so he easily joined in the windmill. அவர் அந்த விண்டுமில்ல வந்து சேர்ந்துட்டு என்ன பண்ணுவார்னா, whenever he was free he sit and examine the tools. அப்போ எதுனா அந்த ஃபேன் வந்து பெருசாக இருக்கும், அப்போ எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அவருடைய அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டு அவர் ஃப்ரீயாக இருக்கிறவங்களப்ப என்ன பண்ணுவார், அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்ப்பார். he peered into its internal machineries. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய மெஷினரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, இன்வெஸ்டிகேட். ப்ரீட் அப்படின்னா இன்வெஸ்டிகேட், எங்கெங்கே என்ன இருக்குது, எதுக்கு இருக்குது அப்படின்னால அதையே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது. he watched the process by which the mill stones were made to revolve.
and crush the grain. அதே மாதிரி மாவெல்லாம் அரைக்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் போனால் அதையும் பார்ப்பார். இது எப்படி அரைக்குது, என்ன பவர் எப்படி போகுது, இது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டே இருப்பார். இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹி வாஸ் அப்சர்வ்ட் பை அ அன்யூஸ்வல் பிஸி. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா, அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு ஒரு ஐடியா வரும். அப்படி என்ன ஐடியா வரும்னா, ஏன் இது இப்படி செய்யக்கூடாது, அதில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஏன் இப்படி மாற்றக்கூடாது அப்படின்னு அவருக்குள்ளே என்ன ஆகும்னா ஒரு எண்ணம் வரும். அப்போ என்ன பண்ணுவார்னா, அட் த டைம் he go to his room and he should do some mechanical items. அவர் மைண்டில் என்ன தோடுதோ அந்த மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடுவார். It was not long before his grandmother and all the neighborhood knew what Isaac had been about. He had constructed a model of the windmill, though not so large, I suppose, as one of the box trap which boys said to catch squirrels. Its above part of the mill and its machinery was complete. Its little sail was neatly made of line and whirled round very swiftly when the mill was placed in the draught of air. Even a puff of wind from Isaac's mouth or from a pair of bellows was sufficient to set the sail in motion. And what was most curious, if a handful of grain of wheat were put into the till hopper and would soon converted into snow white flavor. Yes, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் அந்த செக்ஷன் 1ல், it was not long before his grandmother and all the neighborhood knew what Isaac had been about. அப்போ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஐசக் நியூட்டன் வந்து யார், அவருடைய இதெல்லாம் பற்றி எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆனாங்க. He had constructed a model of windmill. அவர் என்ன பண்ணார்னா, அந்த விண்ட்மில்லில் ஒர்க் பண்ணுறக்கு ஆரம்பித்த பின்னாடி he only constructed a mill, ஒரு விண்டு மில் அவர் வந்து செஞ்சு பார்க்குறாரு. though not so large, I supposed he has one of the box trap which boys said to catch. இந்த அணில் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு என்ன வச்சுருப்பாங்க, ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. every part of the mill and its machinery was complete. Its little sail were neatly made of line and whirled round very swiftly. இப்போ அந்த இவருடைய இம்ப்ளிமெண்டேஷனால் அந்த கிரைண்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்விஃப்டாக மெதுவாக இதாகுது. The mill was placed in a draught of air. Even a puff of wind from Isaac's mouth or from the pair of bellows was sufficient to set the sail in motion. And was most curious, if a handful of grain wheat were put into little hopper, they would soon be converted into snow white flavor. எஸ், அவர் அந்த மில்லில் என்ன பண்ணார்னா, அந்த மாவரைக்கிற அந்த மில்லில் அந்த இதில் வந்து அவர் போட்ட உடனே அவருடைய அந்த நியூ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதில் ஈஸியாக அந்த எந்த கிரெயினை போட்டாலும் டக்குன்னு நல்லா ஃப்ளேவர் நைஸாக அரைச்சி மாவாக வெளியில் வருது. அப்போ இவர் வந்து ஒரு ரீமாடல் பண்ணுறாரு. அதையுமே அப்படியே ஏற்றுக்காமல், ஏன் நம்ம வந்து இது இந்த மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு இதுலேயும் இருந்து நிறையா பொருட்களை நம்மளுக்கு நிறையா அவருடைய இன்வென்ஷனை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டி இன் அவர் சயின்ஸ். அவர் இல்லைன்னா சயின்ஸ் இப்போ அவருடைய கண்டுபிடிப்பு இல்லைன்னா, அவருடைய லாஸ் இல்லைன்னா நம்மளுடைய சயின்ஸினுடைய டெவலப்மெண்ட் இந்த அளவுக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ his 3 laws are very very important. Okay, now we going to learn new words. Ingenuity அப்படிங்கிறது here noun, the ability to invent things, creativity. Contrived, creator or invented. Apprentice, work for someone to learn skill. ஒரு அசிஸ்டண்ட்டாக இப்போ மெக்கானிக் ஷாப்லாம் நிறைய பேர் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க.
அப்போ ஒரு வேலையோ ஸ்கில்லோ நம்ம கற்றுக்கிறக்கு மற்றவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறது தான். அக்வயரிங், கெட்டிங் நாலேஜ், read, investigated. Okay, these are the new words. Here they give fill in the blank synonyms. Yes, synonyms. Synonyms means meaning. Remarkable அப்படின்னா தமிழ் என்னன்னா ஒரு குறிப்பிடத்தக்க. அப்போ காமன் வராது. நம்ம எல்லா ஆன்சரையும் படித்து அதில் ஆடு ஒன்று இருக்கும். இதான் ஒரு சில டைம் தான் அப்படி இருக்காது. இப்போ வந்து ரிமார்க்கபிள்னா காமன், நெக்லெக்டட், அன்னோன். அப்போ இது எல்லாமே ஒரே மீனிங்கில் இருக்குது. நோட்டபிள் அப்படின்னா மட்டும் குறிப்பிடத்தக்க. ஹி வில் மேக் ஏ கேபிட்டல் ஒர்க்மேன். எஸ். அப்போ இந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு செஷன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம we learn about this birth and schooling, everything, and how he got interested to play with mechanical tool. Everything we have learned. Okay, I hope you can understand the lesson. You never give up. You should give reading, give loud reading. That will improve your reading skill. It is also very, very important to us. Okay, thank you children. We will meet in the next session.